அன்னக்கிளி படம் பண்ணும்போது அன்னக்கிளி ஒன்றை தேடுதே பாட்டை வந்து நதிக்கரையில தான் பிக்சரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு விஷுவல் ஏதோ தோணுச்சு, அப்படிதான் பண்ணுவாங்கன்னு. அதுக்காக ஒரு வயலின் செக்ஷன் பண்ணியிருந்தேன்னா தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம் இதை வந்து அவங்க கையில் ஆக்ஷனோட பண்ணி காமிச்சாங்க. தரதரதம் தரதம் 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 தரதரதம் தரதம் தரதம் தரதம். ஒரு நதியில இருக்கிற அலை வந்து எப்படி பெருசா ஆரம்பிச்சு எப்படி போய் கரையில உடஞ்சிருமோ அதை வந்து வயலின்ல இசையா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அந்த இசையை பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தியான்னு அன்னைக்கு சொல்லலை. ஒரு 30-40 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு இன்டர்வியூல ஏதோ கேட்கும்போது கேஷுவலாக அதை சொன்னாங்க. ஸோ ஒரு கலைக்கு எப்படிப்பட்ட உயிரை நம்ம கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ உழைப்பு சிந்தனை அது பின்னாடி இருக்கணுங்கிறது வந்து அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது எனக்கு. ஓ, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது. அந்த அன்னைக்கு ஆரம்பிச்ச சரி எவ்வளோ விஷயங்கள் அவர் இசையாக மாற்றிருக்காரு. ஒரு இது பூங்காத்து திரும்புமால குயிலோசை இசையாக இருக்கும், சின்ன தாயவல்ல ரயிலோசை இசையாக இருக்கும், மௌனமான நேரம் மௌனத்தை இசையாக்கியிருப்பாரு, ஜனனி இந்த தியானத்தை இசையாக்கியிருப்பாரு, மண் வாசனை அன்னக்கிளியில மண் வாசனை இசையாக்கியிருப்பாரு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டில் பெண் வாசனையை இசையாக்கியிருப்பாரு. ஸோ அவரை பற்றி எவ்வளோ சொல்லிட்டு போனாலும் பத்தாது. அவரோட இசையில் நான் இன்னைக்கு எழுதுறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து நான் படம் பார்த்துட்டேன். நான் பார்த்த படங்களே மிக நேர்மையான படம் இது. எளிமையான மக்களோட தேவை என்ன, உழைக்கும் மக்களோட வாழ்வியல் என்ன அப்படிங்கிறது வந்து இதை விட நேர்மையாக ஒரு படமாக சொல்ல முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். விஜய் சார் பற்றி சொல்லணும். அவர் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு இந்த கேள்விப்பட்டதுனா நிறையா பாட்டு எழுதுற அப்படின்னு. சந்தோஷம், ஆனால் ரொம்ப ஸ்டூடியோலே இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறேன். நைட்லாம் ஒழுங்காக தூங்குறது இல்லைன்னு. உடம்பு நல்லா பார்த்துக்கோ, உடம்பு நல்லா பார்த்துக்காது, எவ்வளோ பேர் எப்படி இருக்குது வாழ்க்கைன்னு நீ பார்க்குற, அதெல்லாம் கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அன்பு அவருக்கு நேரமே இல்லை. எவ்வளோ படம் பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நேரம் இல்லாத டைம்லையும் இது அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. அவர் வந்து எளிய மக்களுடைய வாழ்க்கையும் வழியும் புரிஞ்சவர், அதுக்கு அதை பிரதிபலிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்து பண்ணுறவர். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் சரி. இந்த படத்தை லெனின் பாரதி சார் அவ்வளோ நேர்மையான ஒரு கிரியேட்டர். இதில் நடித்தவங்களும் சரி, ஆண்டனி அவர்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், எடிட்டிங் அவர் சார் எல்லாருமே ஒரு அவ்வளோ அழகான ஒரு பிரதிபலிப்பு இந்த படம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜா சார் வந்து அவர் இசையில் மேற்கு மலை அடிவாரம் அப்படின்ற பாடல் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ அந்த பாடல் பற்றி நான் பேச போகிறது இல்லை, ஏன்னா மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஐ எம் கோயிங் டு டை அப்படின்ட்டு. அவர் கூட ஒர்க் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 50 பேர் 60 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அது என்ன சென்ஸ்லன்னு எனக்கு புரியல. ஸோ அந்தளவு சந்தோஷம் எனக்கு. என் வாழ்க்கையில் இது ஒரு என்னோட சந்ததிகளுக்கு இது ஒன்று பெருமையாக சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அவர் பேரில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அது மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தொடர்ந்து அவர் இசைஞானின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அது இசைஞானி இல்லை, கலைவாணி. நன்றி. என் பேர் ஆண்டனி. ஒரு 12 வருஷமாக சினிமாவுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெண்ணிலா கபடிக்குழு, கலைவாணி, நெடுஞ்சாலை இந்த படங்கள்லாம் சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா கபடிக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது தான் லெனின் சார் எனக்கு பழக்கம். அப்போ இருந்து அவர் எந்தெந்த படம் ஒர்க் பண்ணுறாரு என்னன்னு கேட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நல்ல மனிதர், நல்ல படம் பண்ணுவார்னு தெரியும். அப்போ அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம், சார் எனக்கு ஒரு காமெடி ஒன்று பண்ணி காமிக்கிறேன் சார், பண்ணுப்பா அப்படிம்பாரு. நமக்கு ஒரு நேரம் பண்ணுவோம், சரிப்பா ஓகேப்பா, இந்த வேலை கிளம்பிட்டு போவார். அதுக்கப்புறம் வேறு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் சார், இந்த கேரக்டர் பண்ணி காமிக்கிறேன் சார், சரிப்பா இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஜய் சேதுபதி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா பயங்கர சந்தோஷம். சார் இந்த படத்தில் ஏதாவது நல்ல ரோல் கொடுங்க சார், அதுக்கப்புறம் எப்படியாவது அடுத்த வேறு பெரிய இடத்துக்கு வரது மாதிரி இருக்கணும் சார், சொல்கிறேன் இப்போ 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிட்டு வர சொன்னார். அப்புறம் நேரில் பார்த்தேன். அப்புறம் சொன்னார், ஓகே ஆயிடுச்சுப்பா, படம் அடுத்த மாதத்துல ஷூட் போகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நீ தான் ஹீரோவாக நடிக்கிறார், லீட் ரோல் பண்ணுறனாரு. புரியல சார், இல்லைப்பா நீ தான்ப்பா ஹீரோவாக பண்ணுறனாரு. அப்படியே ஒரு அந்த நேரம் வந்து ஒரு பயங்கரதாக இருந்தது. ஏன்னா இந்த 12 வருஷமாக ஒவ்வொரு கம்பெனியாக போவோம், போய் ஃபோட்டோ கொடுப்போம், ஃபோட்டோ வாங்கி என்னவே எது வாங்கணும்னு பின்னால் எழுதிடுவாங்க. பெரம்பூர் கழனி கும்பல், போப்பா கூப்பிடுவாங்க, அப்புறம் வாப்பா அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம். அது என்னென்னா, இப்போ டைரக்டர் போய் அண்ணனை சொல்லும் போது அவங்க வந்து யார் சார் பண்ணுறா அப்படின்னு கேட்டோன்னே நம்மளை முதல் ஏற்றுக்கணும். இப்போ விஜய் சேதுபதி அண்ணன்ட்ட போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி பங்கு அவனை தான் பண்ணலாம், அவனை தான் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சார், நல்லா பண்ணுவான்
அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் அங்கே போய் தங்கியிருந்தேன் ஒரு வருஷம் தேனியில். அந்த ஒரு வருஷமும் ஒரு மாதம் ஒரு 10,000 செலவுக்கு சர்வைவல் பிரச்சனை அவனுக்கு இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலி நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதம் 10,000 கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் முடியறதுக்குள்ளே ஒரு 1,00,000 சம்பளம் ஆகிட்டு மேற்கு மலையில். அப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இப்போ நம்ம சினிமா கம்பெனி நிறையா போய் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த செட்டப் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரதாக இருக்கும். இப்படி இருந்துட்டு சரி உங்கள் படம் பண்ணுறாங்கன்ட்டு தேனியில் கொண்டு போய் வீடு எடுத்து தங்கிட்டாங்க. தங்கிட்டு அப்புறம் டைரக்டர் காலைல அப்புறம் என்ன சொல்லுவார்னா, காலைல வாங்க எந்திரிச்சு மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கிட்டு பருப்புலாம் வாங்கிட்டு வந்துடும். என்னடா படம் எடுக்கிறேன் கூப்பிட்டு வந்துட்டு காய்கறி பருப்புலாம் வாங்கிட்டு வரலான்றாங்க, சமைப்போம் அப்படின்னு சமைப்பாங்க. அப்புறம் சரி வாங்க இன்றைக்கி போய் பாய் தலைவாணி வாங்கிட்டு வந்துடுவோம், நைட்டு தூங்கணும்ல அப்படின்னு. சரி சார் போகலாம் சார். ஒரு டவுட்டாக இருந்தது, எப்படி அதெல்லாம் படம் பண்ணுவாங்களா இல்லை என்ன புரியல, நம்ம இவ்வளோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமா, பாய் வாங்கலாம் தலைவாணி வாங்கலான்றாங்க. அப்புறம் ஏதாவது அந்த ஆஃபீஸில் அரிசி கழுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு மாடு எங்கேயா இருக்கா பார்த்து ஊற்றிட்டு வாங்க பாரு, மாடு எங்கே சரி இந்த அம்மா அந்த இடத்துல பார்த்துன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த மாடு வளர்க்குற இடத்துல போய் ஊற்றிட்டு வருவோம். அப்புறம் வீட்டு வாசலில் எனக்குள்ளே ஒரு பச்சை மிளகா கீரை கருவேப்பிலை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு. புரியலை. அப்புறம் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணி பசங்களோட வெளியில் பேசும்போது என்னடா அப்படி ஒரு தெரியாமல் வந்து மாட்டிட்டேன் மச்சான், வேறு தான் கம்மியில் கேரக்டர் இருந்தால் சொல்கிறா டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு அந்த ஒரு இதில் இருந்தேன். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அப்புறமேட்டு படம் ஆரம்பித்து பண்ணுற வரையும் கூட சின்ன தயக்கங்கள் இருந்தது. படமாக முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நிறைய பேர் வந்து, உண்மையிலே நீ உனக்கு தெரியாது இப்போ இந்த படம் வரும்போது தான் உனக்கு தெரியும் வர்றது நான். ஏன்னா ஐயாவோட இசையானி ஐயா சொன்ன மாதிரி கலைவாணி ஐயாவோட இசையில் நடித்தது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த 3 பேரோட ஸ்பீச்சையும் கேட்டுட்டு மறுபடியும் வீட்டில் போட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா அண்ணன் விஜய் சேதுபதி பேசுகிறதும் லெனின் பாரதி சார் பேசுகிறதும் ஐயா அவர்கள் பேசுகிறது, இந்த 3 பேர்த்தோட ஸ்பீச்சை கேட்டோம்னா ஒரு பயங்கர அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜகத்குரு ஜக்கி வாசுதேவ் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க, அவங்களெல்லாம் விட இவங்களோட ஸ்பீச் வந்து அப்படியே உங்களை அட்ராக்ட் பண்ணி ஒரு மாதிரி கவர்ந்து இழுத்துருவாங்க. ஒரு இல்லை இதுக்கு காமெடிக்காக சொல்ல, அது சீரியஸாக எனக்கு அது ரொம்ப அந்த அவங்களோட பேச்சை கேட்டால் ஒரு எனர்ஜி வரும். இப்போ இன்னும் உட்காந்துருப்போம், அவங்க வந்தோன்னே ஒரு பயங்கர எனர்ஜியாக ஓகேடா இப்போ நம்ம பண்ணிடலாம்டா அப்படின்னு. அதில் இந்த படத்தில் வந்து நிறையா புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு இப்போ பார்த்துட்டே இருப்போம், கேமரா இங்கிட்ட ஒருத்தர் நல்லா பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இருப்போம். அங்கே இருக்கவங்கலாம் எப்படின்னா யதார்த்தமாக ஊரில் இருக்கவங்க. இதில் வந்து புதுமையான கேரக்டர் நிறையா, கேத்தரை, வனகாளி, கிறுக்கு கிழவி, மூக்கையா, இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் புதுசாக இருக்கும். என்னோடது வந்து ரங்கசாமின்ற கதாபாத்திரம். அதில் வந்து அவங்க சாரோட அவங்க அப்பாவோட லைஃபு அந்த வந்து நம்ம மேலே வச்சு படமாக வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். நானும் இந்த படத்தை அவரோட எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு முதல் படம் நம்ம சுமாராக சின்ன மிஸ்டேக் பண்ணதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் நான் பண்ணதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல படம் அமையும், அதை நான் அமைச்சுக்கின்ற நம்பிக்கை இருக்குது. அனைவருக்கும் நன்றி. உங்களோட வாழ்த்துக்களை படத்தை பார்த்து தெரியும். தேங்க்யூ. படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக சேர்த்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், மாதிரி ஏதாவது ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கதையை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம பண்ணலாம் சார்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 2 வருஷம் பண்ணோம். நாங்கள் உடனே பண்ணாமல் 2 வருஷம் தேனியில் ஒரு வீடு எடுத்து அந்த ஆண்டனி வந்து ஒரு வருஷமாக மலையேறி இறங்குற அந்த அந்த படத்தில் என்ன நடிச்சிருக்காரோ அதே தொழிலாளிகள் கூட தினமும் வேலைக்கு விட்டு தினக்கூலி வாங்கிட்டு வருவார். அப்படி ஒரு வருஷம் அவர் ஒர்க் பண்ண வச்சோம். அப்புறம் காயத்ரி கிருஷ்ணா வந்து 1 மாதம் ஏலக்காய் ஸ்டேட்டில் கூலி வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தோம். நடிகைன்லாம் சொல்லாமல் ஃப்ரெண்டோட தங்கச்சி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவன் சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சொல்லி அவங்களையும் ஒரு மாதம் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தோம். அப்போ தான் அந்த உடல் மொழி அந்த வாழ்க்கை அவங்களோட இதெல்லாம் புரியும்னு சொல்லிட்டு அதுக்கு 2 வருஷம் டைம் எடுத்து பண்ணி இந்த படத்தில் மிக முக்கியமான பல கதாபாத்திரங்கள் வந்து அந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்புங்கிறது வந்து அது நடிப்பால் நீங்கள் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு 40 அடி தள்ளி நின்று ஒரு சாட்சியாக நீங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து திரைக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் தேட்டரை விட்டு வெளியே போகும்போது புழுதி பறக்க ஒரு 20-25 அந்த கதாபாத்திரங்களோட வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்படும். இந்த படத்தில் வந்து தமிழக கேரள எல்லை பகுதியான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்திலையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேலே வாழ்கின்ற இந்த சாமானிய மக்களை பற்றின படம். அவங்களோட சின்ன ஆசைகள், கனவுகள், போராட்டங்கள், அதுக்கிடையில் நிகழ்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அரசியல், இதை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிக நேர்மையாக பாசாங்கு இல்லாமல் எந்த பூச்சும் இல்லாமல் பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை நான் தயாரிப்பாளருக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இசைஞானி இளையராஜா அப்பா அவர்கள் வந்து
அந்த அந்த மண்ணோட அந்த மலையை எங்களுக்கு முன்னால் பார்த்தவங்க, அந்த பாதையில் எங்களுக்கு முன்னால் நடந்தவங்க, அந்த நாங்கள் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கதையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு இந்த படத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைனாவே என்னை அப்பாவை பிரித்து பார்க்க முடியல எங்களால். அது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மனசு நெகிழ்வாக இருக்குது. இந்த படத்துக்கு பின்னால் உழைச்ச நிறைய நண்பர்களும் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக நண்பர் கார்த்திக், அப்புறம் அந்த பகுதியில் உள்ள நிறைய மக்கள், அண்ணன் செல்வமுருகன் அவர்கள், இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்கு வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருந்து கருவாக இருக்கும் போதுலேருந்து நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக சுமக்கிறதுக்கு கை கொடுத்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் இன்னும் பேசவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ராஜா சாருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த லெனின் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துட்டீங்க இல்லையா? நாளைக்கு பேப்பர்லாம் வரும் இல்லையா? எனக்கு வரலாறு இருக்குது இனிமேல். இந்த படம் என்னை ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடிகளும் நானும் நடிச்சிருக்கேன். அவன் பேர் ஆண்டனி இல்லை, அப்போ எனக்கு அவனை பங்குன்னு தெரியும். அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும், நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்கோம். கத்தி பேசலாம் பார்த்துருக்கேன், தூங்காதீங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்ட போயிட்டு, அக்கா சித்ராக்கா கொஞ்சம் நேரம் தூங்காதுக்கா, எங்கே அங்கே தான் நான் இப்ராஹிம் எங்கே போயிட்டான், இப்படி தான் பேசுவார் இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. யாருமே கத்தி பேசவே மாட்டார், அன்பாக தான் பழகுவார். அதோட இயல்பு அது அப்படி தான். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன். 2013 என்று நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அவரோட கதை சும்மா சொன்னார், பிடிச்சிருந்து. என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை சார், நான் நல்லா ஒரு வேளை வந்துட்டேன்னா காசு சம்பாரிச்சு ஒரு நாள் எடுக்கலாம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி பேசினேன். என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். எனக்கு வெயிட் பண்ணார், கிட்டத்தட்ட 1-2 வருஷம் வெயிட் பண்ணார். அது வரைக்கும் கொஞ்சம் நான் அந்த ஊர் ஜனங்களை ரெடி பண்ணணும் செய்து நான் அங்கே போய் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய பொறுமை வேணும். பந்தம் ப்ரொடியூசர் கிடைச்சாங்க, இல்லை ஒரு கதை பண்ணோம், இல்லை ஒரு சம்பாரிச்சோம், அப்படி போகணும் அப்படின்னு தன்னோட லைஃப்பை அப்படி யோசிக்காமல், நான் எல்லா விதமான கதைகளும் பண்ணக்கூடிய தகுதியான ஒரு ஆள், சினிமாவை நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன். அவரால் அதுவும் முடியாதுன்னு இல்லை. ஆனால் அவர் விருப்பப்பட்ட, அவர் சொல்ல விரும்புகிற, அவருக்கு சரின்னு படுற கதைகள் எடுத்து சொல்லணும் ரொம்ப ஆசைப்பட்டார். அது எனக்கு எனக்கு ஏன் கதையை முழுசாக கேட்கலன்னா, எனக்கு கதை கேட்டு ஒன்றும் ஆகும் போகிறதில்ல. ஏன்னா எனக்கு அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, அவரோட சிந்தனை மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே உட்காந்து அப்புறம் அது நோண்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பட்டுச்சு. இப்போ நான் இதுக்கு ஷூட்டிங் ஒரு நாள் கூட போனதில்லை, வந்ததில்லை சார். ஷூட்டிங்ஸ் பாட்டு நான் வந்ததில்லை. படம் முடிச்சு ஒரு நாள் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ட்ரிம் பண்ணி ஒரு நாள் காமிச்சாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் பங்கு ரொம்ப நாளாக இருக்கான், திறமைசாலி. இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டிருப்பீங்க, அவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுனது, அது அவனோட பெரிய ப்ளஸ். இது அவன்கிட்ட எந்த சீனை கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவன் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவான், அது அவனோட திறமை. ஆண்டனி மூலம் பேர் மாற்றலாம் சொன்னாங்க, இல்லைடா உன்னோட ஒரிஜினல் பேர் ஆண்டனி, அதே வச்சுக்கோ, அது அழகாக இருக்குது, அதே வச்சுக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணு காயத்ரி வந்து வேற ஒரு படத்துக்கு ஆடிஷன் பார்த்துருந்தாங்க. பிரேம் சார் அந்த நான் ஒரு பக்க கதை படத்துக்குலாம் ஆடிஷன் பார்த்தாங்க. என்னம்மா அதுக்கு ஆடிஷன் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம் யாராவது இருக்காங்களான்னு. அப்போ இந்த பொண்ணை ரெஃபர் பண்ணாங்க. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், பார்த்தோம், இல்லைன்னு சார் ஓகேன்னு சொன்னார். இப்படி தான் எல்லோரும் இருந்தாங்க. 6 பாலா, எனக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ் தெரியும். ஆள் தான் பார்க்க கொஞ்சம் மாடுமா இருப்பான், ஆனால் ரொம்ப குழந்தான். ஆக்சுவலாக வந்து இஸ் வெரி இன்னசென்ட். கோவப்படுவான், நான் ரொம்ப இன்னசென்ட். அவன் சிரிச்சிட்டே இருப்பான், நான் செம்மையாக கோவப்படுவான், பட் இன்னசென்ட் அவன். இதெல்லாம் விட தலைவர் ராஜா சாரோட அந்த பாட்டுக்கு நான் அடிமைன்னு சொல்லலாம். பாட்டு பிஜிஎம் மோஸ்ட்லி நான் லாங் ட்ரைவ் காரில் தான் போகும்போது வந்து சமீபமாக தான் கேட்க ஆரம்பிக்கிறேன். பட் ஆனால் ராஜேஷோட பிஜிஎம்மோ இல்லை சாங்கோ ஏதோ ஒன்று கேட்டேன்னா நான் பாட்டு மாற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இந்த பாட்டு வேணாம், இதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போகலான்ற மாற்ற அவசியம் கூட இருக்காது. என்றைக்குமே இந்த உலகத்தை நோக்கி தமிழ்னா நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், இங்கே கூட ராஜா சார் இருக்காரு, அவங்க கூட யார் இருக்கான்னு கேட்கலாம். அந்தளவுக்கு நான் பெருமைப்படுற ஒரு மனுஷோடு நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்குமே பெரிய சந்தோஷம். இந்த படத்தோட ரிலீஸ் சீக்கிரம் பிளான் பண்ணுறோம். நிச்சயமாக இந்த படத்தை பற்றி சொல்லலாம். இது ஒரு எளிய சாதாரண மக்களுடைய அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒரு சாதாரண கனவு. ஒரு அழகாக ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டுற மாதிரியான ஒரு உணர்வு தான் இந்த படம். அந்த சிட்டுக்குருவி கூடு கட்டணும்னு ஆசைப்படுது. ஆனால் இங்கே சுற்றி நடக்கிற அரசியல், மற்ற மனுஷங்க, இது எல்லாமே சேர்ந்து அவங்க லைஃப் என்னவா மாற்றுது, அவன் என்னவா ஆகுறான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆசை, கனவு, ரெக்க முளைக்கணும், பறக்கணும், இது எல்லா கனவும் இல்லாத மனுஷனே கிடையாது, எல்லாருக்குமே இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சாமானியனுடைய வாழ்க்கை தான் இந்த படம். இந்த படம் பார்த்த என்னை இந்த படம் தொட்டுச்சு. நிச்சயமாக பார்க்க போகிற மற்றவங்க இது தோடுன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்தவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.